எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க காவியா, ப்ளீஸ் கம். உட்காருங்க. என்ன காவியா, நான் சொன்ன ஆசிரமத்தை கவர் பண்ணிட்டீங்களா? சார், அதை கவர் பண்றதுக்கு தான் நீங்க புதுசா சேர்த்து விட்டீங்களே தனுஷ், அவர் அமுச்சு வச்சேன். அவர் யாரோ ஹீரோயினை நினைச்சு கனவு கண்டுகிட்டு சந்தேகப்படும்படியான ஆட்களையோ இல்ல வேன்களையோ கண்காணிக்காம ஏதோ லவ் ஃபீல்ல இருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஏன் சார் வேலைக்கு சேர்க்கறீங்க? காவியா, அவன் புதுசு, நீ தான் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரணும். சார், நம்ம சேனல்ல ஒர்க் பண்றதுக்கு நீ நானு போட்டி போட்டுக்கிட்டு ஆட்கள் காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல சார், மத்த சேனல்ல ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட்ஸ் நம்ம சேனலுக்கு வர தயாரா இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆளை சேர்த்தது தப்புன்னு நான் நினைக்கிறேன். சார், திறமையான ஆளுங்க இருந்தாதான் நம்ம சேனல் நம்பர் 1 இடத்தை தக்க வச்சுக்க முடியும். உங்களுக்கு வேண்டியவங்க, சொந்தக்காரங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இப்படிப்பட்டவங்களை எல்லாம் வேலைக்கு சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனல் எப்படி நம்பர் 1 இடத்துல இருக்க முடியும்? நம்ம என்ன ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டை நடத்துறோம்? நீ சொல்றது கரெக்ட் தான் காவியா. தனுஷ் எனக்கு செஞ்ச உதவிக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் உனக்கு அசிஸ்டண்டா சேர்த்து விட்டேன். இதுல என்னமா தப்பு? அதுக்காக நீங்க அவருக்கு பணம் ஏதாவது கொடுத்து அனுப்பி வச்சிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு வேலை கொடுத்ததெல்லாம் ஏத்துக்க முடியாது சார். நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல சார். அவர் இங்க வேலை செஞ்சா நான் இந்த வேலை செய்ய விரும்பல சார். நான் வரேன் சார். அவசரப்படாத, உட்காரு உட்காரு காவியா, உட்காரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த சேனல் இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கு காரணம் உன்னுடைய கடுமையான உழைப்புன்னு எனக்கு தெரியும். அதனால அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதம்மா. உனக்கு விருப்பம் இல்லைன்னா தனுஷ உடனே வேலையை விட்டு நிறுத்திடுறேன். அவன் காரணம் கேட்டா நீ தான் அவன் வேலையை விட்டு போறதுக்கு காரணம்னு சொல்லிடுவேன். பரவாயில்லையா? தைரியமா சொல்லுங்க சார். தனுஷ வேலையில இருந்து நிறுத்துறதுக்கு நம்ம ஏன் பயப்படணும்? விளக்கெல்லாம் முதல்ல எதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவன் செஞ்ச நன்றியை நினைச்சு பாக்குறமா. அவனால நீ வேலையை விட்டு நிக்க வேண்டாம். நான் தனுஷ்ட சொல்லிடுறேன், நீ வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். தேங்க்யூ சார். கவிதா, தனுஷ் என் ரூமுக்கு வர சொல்லு. ஹலோ சார், உங்களை எம்டி அவர் கேபினுக்கு கூப்பிடுறாரு. ஆம், வரேன். சார், வாப்பா, உள்ள வா, உட்கார். தனுஷ், சொல்லுங்க சார். நான் சொல்ல போற விஷயத்தை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். பரவாயில்ல சார், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. உங்களை வேலையில் சேர்த்த நானே வேலையை விட்டு நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். சார், நீங்க இந்த டிவி சேனலுக்கு முதலாளி. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் செய்யல. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா நான் மாத்திக்கிறேன். தயவு செஞ்சு என்ன வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே இந்த டிவி சேனலுக்கு நான் தான் முதலாளி. அதை விட இந்த டிவி சேனலுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுத்து இந்த அளவுக்கு வளர்றதுக்கு காரணமே காவியா தான். காவியாவுக்கு என்ன காரணத்தினாலேயோ உங்க மேலையும் நீங்க செய்யற வேலை மேலையும் திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வேலையில இருந்தா அவங்க வேலையை விட்டு போறேன்னு சொல்றாங்க. அவங்கள வேலையை விட்டு நான் நிப்பாட்ட முடியாது, உங்களை தான் நான் நிப்பாட்ட முடியும். வேணும்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். பண தேவை எனக்கு உண்டு சார். ஆனா நான் இனாமா உங்ககிட்ட பணம் வாங்க விரும்பல. எனக்காக காவியா மேடம் வேலையை விட்டு நிக்கிறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. அதே நேரத்தில் உங்க டிவி சேனல்ல இருந்து வேலையை விட்டு போகவும் எனக்கு மனசு வரல. என்ன செய்யறதுனே புரியல சார். ஒன்னு செய்யுங்க தனுஷ், நீங்களே காவியாவை சந்திச்சு உங்க நிலைமையை சொல்லுங்க. காவியா மட்டும் ஒத்துக்கிட்டு சரின்னு சொல்லிட்டா நீங்க வேலை செய்யறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சரி, பேசி பார்க்குறேன் சார். இங்க பாருங்க தனுஷ், நீங்க தான் வேலையில கவனமா இருக்கணும். வேலையில சின்சியாரிட்டி இல்லைன்னா காவியாவுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. காவியா கொடுத்த வேலையை செய்யாம நீங்க பாட்டுக்கு ஏதோ கனவு கண்டுகிட்டு இருந்தீங்களாமே. ஏதாவது லவ் ஃபெயிலியரா? லைஃபே ஃபெயிலியர் சார்.